கோபி அவனுடைய தாத்தாவுடன் அந்த கிராமத்தில் இருந்தான். அவனுடைய தாத்தாவுக்கு பலகாலமாய் உடம்பு சரியில்லை. ஆகையால் ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். இதனால் கோபிக்கு தனிமை வாட்டியது. தாத்தா, நீங்க என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க? நான் தனியா எப்படி இருப்பேன்? தாத்தா, தாத்தா. கோபியுடைய தாத்தாவிற்கு தோட்டம் என்றால் மிகவும் விருப்பம் அதிகம். ஆகையால் அவர் வீட்டின் பின்னால் ஒரு சிறு தோட்டத்தை வைத்திருந்தார். தாத்தா இறந்த பின் கோபி ஒரு நாள் அந்த தோட்டத்தில் ஒரு வாழை மரத்தில் அதிகமாக வாழைப்பழம் இருக்க கண்டான். எவ்வளவு பழங்க, எல்லாத்தையும் அறுத்தெடுக்கலாம். எல்லாம் பழுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் தானே இதெல்லாம் பார்த்துக்கணும். கோபி அந்த வாழை மரத்தில் ஏற முற்பட்ட போது ஒரு பயங்கர சப்தம் கேட்டது. நில்லு கோபி, அந்த பழங்க இன்னும் முழுசா பழக்கல. யார் அது? கோபி பயந்து விடுகிறான். அந்த வாழை மரத்தில் பூதம் இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஐயோ, பூதம் பூதம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கோபி பயந்து ஓடுகிறான். வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொள்கிறான். பல நாள் ஆனாலும் கோபி வீட்டை விட்டு வெளியே வராமல் அந்த அறையிலேயே இருக்கிறான். ஒரு நாள் கோபியின் நண்பன் கமல் அவனை காண அங்கு வருகிறான். டேய் கோபி, நான் அந்த கமல் வந்திருக்கேன், கதவை தரடா. கோபி பயந்து கொண்டே கதவை திறக்கிறான். காரணம் கேட்ட கமலுக்கு அனைத்து விஷயங்களையும் விவரிக்கிறான். அதுவா விஷயம்? பயப்படாதடா, நான் வந்துட்டேன்ல. இப்போ அந்த பழங்க பழுத்து கூட இருக்கும், வா பார்க்கலாம். ஆனாலும் பகல் நேரத்தில் எந்த பூதம் வரும் சொல்லு? பழத்தை இருக்கிறான், வாடா. கோபி திரும்பவும் மரத்தில் ஏற செல்கிறான். அவனுக்கு அவனுடைய தாத்தாவின் ஞாபகம் வருகிறது. கவலையில் திரும்பவும் புலம்புகிறான். தாத்தா, நீங்க எங்க போயிட்டீங்க? வா கோபி, இப்போ அந்த பழுத்த வாழைப்பழங்களை அறுக்கலாம். வா கோபி, வா, எங்கிட்ட வா கோபி. கோபியும் கமலும் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறார்கள். அட பயப்படாதீங்க குழந்தைங்களா, நான் உங்க தாத்தா தான் பேசுறேன். ஆமா, உங்க தாத்தா தான் பேசுறேன். இந்த மரமெல்லாம் இனிமே உன்னோடது தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்ன இங்க ஒரு பூதம் வந்தது தாத்தா. இருக்கலாம், ஆனா இப்போ இல்ல. இப்போ நான் தான் இருக்கேன். இனிமே நான் தான் இங்க இருப்பேன் உன்னோட. கோபி மற்றும் கமலின் கண்களில் கண்ணீர் வருகிறது. இருவரும் அந்த மரத்தை கட்டிப்பிடித்துக் கொள்கின்றனர். தாத்தா, இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க.